பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 9, 10, 11 3 நாளுக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஹெட்லைன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த கடன் ஜிடிபினா என்ன சார் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக அந்த கடன் ஜிடிபி அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம நாடு வாங்கியிருக்கக்கூடிய கடன் ப்ளஸ் நம்ம நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட வீதத்தை தான் இந்த கடன் ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இது எதை குறிக்கும் அப்படின்னா, நம்ம நாடு வாங்கியிருக்கக்கூடிய கடன் திருப்பி செலுத்தக்கூடிய அந்த ஒரு பவரை குறிக்கிறதான், திரும்ப செலுத்தக்கூடிய ஒரு ஒரு அமௌண்ட்டு அதை குறிக்கிறதா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடன் ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கடன் ஜிடிபி அப்படின்றது எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அது வந்து வளமான நாடு. இந்த கடன் ஜிடிபி அப்படின்றது அதிகரிக்க நம்ம திரும்ப கடன் செலுத்த முடியாத நிலையில் இருக்கோம் அப்படின்றத குறிக்கும். அதுதான் வந்து கடன் ஜிடிபி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது சார்ந்த நியூஸ் தான் வெளியிட்டோம். இதான் கடன் ஜிடிபிக்கான கான்செப்ட் சரிங்களா. ஸோ ஹெட்லைன்ஸ் வந்துட்டு அமெரிக்கா ஈரான் இருவார போர் ஒப்பந்தம்னு கொடுத்துருக்காங்க. இல்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. இன்னொன்று, தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலாளர் சாய்குமார்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து தேர்தல் ஆணையம் தான் நியமிச்சிருக்காங்க. அதனால் மேபி அடுத்து அவங்க ஆட்சி அமைக்கும் போதுக்கு மாறலாம். அதனால் இது வந்து சேஞ்சஸ் ஆகக்கூடியதான். அதனால் இப்போதைக்கு இந்த இது வேணாம் சரிங்களா. புதிய தலைமைச் செயலாளர் இப்போதைக்கு வேணாம். நம்ம இதுதான் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ ரிசர்வ் வங்கி, இந்திய ரிசர்வ் வங்கி இந்த ஆண்டு பொருளாதார வளர்ச்சி, அதாவது 2026-27க்கான பொருளாதார வளர்ச்சி 6.9% இருக்கும் அப்படின்னு சொல்லி கணக்கிட்டுருக்காங்க. மெயினாக ஆசிய வளர்ச்சி வங்கியும் இதே அளவு தான் கணக்கிட்டுருக்காங்க. இது ரெண்டுமே முக்கியமானது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உலக வங்கியோ ஆசிய வளர்ச்சி வங்கியோ இல்லை வந்து இந்திய ரிசர்வ் வங்கியோ எஸ்பிஐ வங்கியோ சரிங்களா, இந்த வங்கியில் வந்துட்டு எந்த வங்கி எந்த டேட்டா வெளியிட்டிருந்தாலும் நம்ம கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். ஸ்டேட் பேங்க் ஒன்று சரிங்களா. அந்த வகையில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த நிதியாண்டுக்கான இந்தியாவோட வளர்ச்சி வீதம் எவ்வளோனா 6.9% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முந்தைய நிதியாண்டு 2025-26 ஆண்டு நிதியாண்டுக்கான வளர்ச்சி சதவீதம் 7.6% இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது ரெண்டுமே முக்கியமான இன்ஃபர்மேஷன். அடுத்தது போயிடலாம். ஸோ அந்த 3 நாளுக்குரிய நியூஸ்ன்றது ரொம்ப கம்மி. அதனால தான் நம்ம 3 நாளாக எடுத்து போட்டுட்ருக்கோம். எலெக்ஷன் முடிஞ்சோடனே நம்ம டெய்லி நியூஸ் போட ஆரம்பிச்சிடலாங்க. பாருங்கள், ரொம்ப கம்மியான நியூஸ் தான் இருக்குது. இதில் பாருங்கள், இந்த ஆண்டு முதல் முறை வாக்களிக்கும் வாக்காளர்களோட எண்ணிக்கை சதவீதம் 34% உயர்ந்திருக்கு. இதுக்கு முன்னாடி மக்களவை தேர்தல் 2024 மக்களவை தேர்தல் நடந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ வந்துட்டு 10.9 லட்சமாக இருந்துச்சு. அதாவது 18 முதல் 19 வயது வரை உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை தற்போது இந்த எண்ணிக்கை வந்து கூடுதலாக 4 லட்சம் உயர்ந்து 14.6 லட்சமாக இருக்குது சரிங்களா. அதாவது 18-19 வயது உடைய வாக்காளர்களோட எண்ணிக்கை இப்போ 14.6 லட்சம். இன்னொன்று, தமிழ்நாட்டோட மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை 5.73 கோடியாக இருக்குது. அடுத்து இது பாருங்கள், மகளிர் சக்தியை ஒன்றிணைத்து வலுப்படுத்துவோம் அப்படின்ற டாப்பிக்கில் பிரதமரோட உரை, அதில் ஒவ்வொரு மாநிலத்தில் நடைபெறக்கூடிய விழாக்கள் சொல்லியிருக்காங்க. அஸ்ஸாமில் பாருங்கள், அஸ்ஸாமில் வந்துட்டு ரோங்காலி பிஹு அது கொண்டாடுறாங்க. ப்ளஸ் ஒடிசாவில் மகா பிஷுபா பானா சங்கராந்தி சரிங்களா. மகா பிஷுபா பானா சங்கராந்தி. மேற்கு வங்கத்தில் பெய்லா போயி ஷர்க் சரிங்களா. மேற்கு வங்கத்தில் பெய்லா போயி ஷர்க் அப்படின்ற விழா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து வங்க புத்தாண்டா வரவேற்கிறது. அடுத்து கேரளாவில் பாருங்கள், கேரளாவில் வந்துட்டு விஷு அப்படின்ற திருவிழா கொண்டாடுறாங்க. தமிழ்நாட்டில் தமிழ் புத்தாண்டு. பஞ்சாப் மற்றும் வட இந்தியாவில் பைசாகி சரிங்களா. இதெல்லாம் முக்கியமான விழாக்கள். எஸ்எஸ்சி எக்ஸாமில் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது ஸ்டாட்டிக் ஜிகே அப்படின்னு கேட்காம கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக எந்தெந்த விழாக்கள் வந்து வருதோ அதை கேட்டுடுறாங்க. அதனால் இதை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்கப்பா சரிங்களா. ரைட், ஓகே. அடுத்து ஏப்ரல் 11 ஜோதிபா புலேவோட பிறந்த நாள், 200வது பிறந்த நாளை வந்து கொண்டாடியிருக்காங்க. ஸோ அது முக்கியமானது. அதே மாதிரி இந்த மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு 2029 கொண்டு வரப்படும்னு சொல்லியிருக்காங்க. அது திரும்ப நம்மளுக்கு நியூஸில் வந்துட்டுருக்கு. அதனால் அந்த டார்கெட் இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களாப்பா. ரைட், ஓகே. இதில் வேறு முன்னாள் மத்திய அமைச்சர் மோசினா கித்வாய் அப்படின்றவங்க காலமாயிருக்காங்க. ஸோ அந்த காலமானது சார்ந்து ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துக்கோங்க. மோசினா கித்வாய் அவங்க யார் அப்படின்னா முன்னாள் மத்திய அமைச்சர் சரிங்களாப்பா. முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்திருக்காங்க. சரி, ரைட்டு. இதில் வேறு ஒன்றும் இல்லை. அவங்க கேட்கலாம், இந்த மறைவு சார்ந்த நியூஸ்
எது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது கேட்கலாம். இப்போ பாருங்கள், வேறு விளையாட்டில் எதுவும் நியூஸ் கிடையாது. அது ஃபைனல்ஸ்னு வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். இல்லை வேறு நியூஸ் இல்லை. அடுத்து இந்த பாருங்கள், கேரளாவில் 78% வாக்குப்பதிவும், அஸ்ஸாமில் 85%, புதுச்சேரியில் 89% மொத்த வாக்குகள் பதிவாயிருக்கு. கேரளாவை பொறுத்தவரை 140 தொகுதிகள் ப்ளஸ் அது போக அஸ்ஸாமை பொறுத்தவரை 126 தொகுதிகள் இருந்துச்சு. சரிங்களா? புதுச்சேரியில் 89.87% வாக்குப்பதிவு. இது வரலாறு காணாத வாக்குப்பதிவுன்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? முதல் முறையாக அதிகபட்சமான வாக்குகள் வந்து பதிவாயிருக்கு. ரைட், ஓகே. இதில் வேறு 10ஆம் தேதியில் எந்த நியூஸுமே இல்லைப்பா. இதில் வேறு நியூஸே இல்லை உங்களுக்கு. ஃபுல்லாக தேர்தல் தான். நியூஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. இந்த டியூஷன் அக்கா திட்டம்னு ஒரு திட்டம் அறிவிக்க போகிறான்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க. பட் தேர்தல் அறிக்கையில் அதெல்லாம் தேவையில்லை. நம்ம இந்தியாவோட சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அவர் வந்து சேஞ்ச் ஆக போகிறாரு. சரிங்களா? இப்போ வந்து பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா இருக்கார் சிவிசியோட சேர்மனாக. கூடிய விரைவில் மாற்றப்பட போகிறாரு. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மாற்றினதுக்கப்புறம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனில் இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்துட்டு ரஷ்யாவில் மெமோரியல் அப்படின்ற ஒரு இயக்கம் இருக்குது. அந்த இயக்கம் வந்து அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கின இயக்கம் தான். ஆனால் ரஷ்யா வந்துட்டு இப்போ அது தீவிரவாத இயக்கமாக அறிவிச்சிருக்காங்க. மேபி இது கேட்டால் கேட்கலாம். இப்போ ரீசெண்டாக ரஷ்யா வந்து எந்த இயக்கத்தை வந்து தீவிரவாத இயக்கமாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா மெமோரியல் அப்படின்ற இயக்கத்தை. ஓகே, ரைட். அடுத்து கமிஷனர், சென்னை மாநகர கமிஷனரும் சேஞ்ச் ஆகிருக்காரு. பட் இப்போதைக்கு அந்த சேஞ்சஸை பார்க்க வேணாம். அவங்க பதவி ஏற்றதுக்கப்புறம் எதுவும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம். இந்த பாருங்கள், கோவையை சேர்ந்த சமூக தொழில் முனைவோர் அருணாச்சலம் முருகானந்தம் அவரை பற்றி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து பேசியிருக்காரு. சரிங்களா? இவர் வந்து குறைந்த விலையில் புதிய டெக்னாலஜியோட சானிடரி நாப்கின்கள் வந்து கண்டறிஞ்சு புரட்சி செஞ்சுருக்காரு. சரிங்களா? யாருன்னா கோவையை சேர்ந்த சமூக தொழில் முனைவோர் அருணாச்சலம் முருகானந்தம். ஸோ அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று, முத்ரா திட்டம் துவங்கி 11 ஆண்டுகள் ஆகுதுப்பா. சரியா? ஏன்னா 2015 ஏப்ரல் 8ஆம் தேதி துவங்கப்பட்டுச்சு முத்ரா திட்டம். அது வந்து இப்போது மொத்தம் 11 ஆண்டுகள் வந்து நிறைவடைஞ்சிருக்கு முத்ரா திட்டம். சரிங்களா? அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு நியூஸ் எதுவுமே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் எலெக்ஷன் சார்ந்த நியூஸ் தான். இந்த மெனக்கிட்டு தோண்டி எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு டைம் மாவோயிஸ்ட் தீவிரவாதத்திலேருந்து வெளிவந்த மாநிலமாக தெலுங்கானா மாநிலம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப முக்கியம்ப்பா. சரிங்களா? ஏன்னா போன தடவை பார்த்தோம், அதாவது அந்த ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட்டு தெலுங்கானா சத்தீஸ்கர் எல்லை பகுதியில் நக்சலைட்டுகளை வேட்டையாடக்கூடிய ஒரு சிஆர்பிஎஃபோட ஆப்ரேஷன் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நம்ம பார்த்தா ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட். தமிழில் வந்து கருங்காடுகள்னு மொழிபெயர்த்திருந்தாங்க. கருங்காடுகள் நடவடிக்கைன்னு இங்கிலீஷில் ஆப்ரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் மாவோயிஸ்ட் தீவிரவாதத்தில் இருந்து விடுபட்ட மாநிலம் எது அப்படின்னா தெலுங்கானா. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். சரிங்களா? ரைட். அடுத்து இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஆசிய வளர்ச்சி வங்கி இந்த நிதியாண்டு இந்தியாவோட நிதியாண்டுக்கான வளர்ச்சி விகிதம் எவ்வளோ இருக்குன்னு கணிச்சிருக்காங்கன்னா 6.9% இருக்கும். அடுத்த நிதியாண்டு 2027-28க்கு 7.3% இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆசிய வளர்ச்சி வங்கி கணிச்சிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன்ப்பா. சரிங்களா? பார்த்துக்கோங்க. இந்த நிதியாண்டு, அதாவது 2026-27 நிதியாண்டு 6.9%னும் 2027-28 நிதியாண்டு 7.3%னும் அறிவிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, நம்ம ரிசர்வ் வங்கி அவங்க எவ்வளோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்போ போன நிதியாண்டு 7.6 சொல்லியிருந்தாங்க. இந்த நிதியாண்டு வளர்ச்சி 6.9% இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு இப்போது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதார விலை ஒரு குவிண்டாலுக்கு நெல்லுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 2500 ரூபா கொடுக்குறாங்கப்பா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஒரு குவிண்டாலுக்கு நெல்லுக்கு தமிழ்நாட்டில் குறைந்தபட்ச ஆதார விலை எவ்வளோ அப்படின்னா 2500 ரூபா. அவங்க வாக்குறுதியில் சொல்லியிருந்தாங்க டிஎம்கே, அதுபடி கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து அடுத்த வாக்குறுதியில் 3500 கொடுக்க இன்க்ரீஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெல்லுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் குறைந்தபட்ச ஆதார விலை ஒரு குவிண்டாலுக்கு. சரிங்களா? இப்போ இருக்கிறது 2500
ரூபாய். இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், 3 நாள் நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தாச்சு. அது போக நம்ம டெஸ்ட் பேட்ச் ஓயாத அலைகள் 2 பேட்ச் 2க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் மே 9ஆம் தேதியிலேருந்து. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா 8667722090 அப்படின்ற நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அது போக நம்மளோட டெலகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கோம், சரிங்களா? அதோட லிங்க்கு நீங்கள் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் போய் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான ஷெட்யூல் இருக்கும்ப்பா. நன்றி.